This is Nivetha. Welcome to my Sai Nivis Lifestyle channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயக்கீரையும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபிங்க. ரொம்ப நல்லது இந்த வெந்தயக்கீரை. பட் இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த டிஃபன் பாக்ஸில் இதை வச்சு கொடுங்களேன், காலி ஆக்கிட்டு தான் கொண்டு வந்துவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய்யும் அதுக்கடுத்து எண்ணெயும் சேர்த்துக்கிறோங்க. இல்லை ஃபுல்லாக எண்ணெயும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த பிரியாணி ஸ்பைஸை சேர்த்துக்கலாங்க. பிரிஞ்சி இலை, அப்புறம் அன்னாச்சி பூ, கொஞ்சமாக பட்டை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க, அதை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 50% வதங்கினதுக்கப்புறமே ஒரு 2 தக்காளி வந்து எடுத்துருக்கிறேன், சின்னதாக கட் பண்ணி, அதையுமே வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வந்து வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா அரைச்சிடலாம். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய், நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்குள்ளே இது கொஞ்சம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வதக்கிக்கலாம். பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து எடுத்துருக்கிறேங்க. 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிட்டேன். அடுத்து வெந்தயக்கீரை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீரை நிறைய சேர்க்குற மாதிரி இருக்கும், பட் இதை வந்து நம்ம குக் பண்ணுறப்போ நல்லா சுருங்கிருங்க. அதனால நீங்கள் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ கொஞ்சம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிக்கட்டும். மிக்ஸ் ஆகி லைட்டாக அப்படி தண்ணி விடும். இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த மசாலா வந்து இந்த காயும் அதுவும் நல்லா வந்து பிளெண்ட் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ அந்த வாசனையே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நல்ல ஒரு பிரியாணி வாசனை வந்து இருக்கும். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அந்த வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க வந்து அம்மா அது பிரியாணி மாதிரி தான் இருந்தது, அடுத்து செஞ்சு கொடுங்கன்னே கேட்பாங்க. ஸோ அந்த கீரை முக்கியமாக சாப்பிடாத குழந்தைங்களுக்காகவே நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி சேர்க்க போகிறோம். 1 கப் தண்ணி வந்து சேர்த்துக்கிறோங்க. அதாவது 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி, அதுதான் வந்து ரேஷியோ, 1:1 ரேஷியோ தான். ஸோ நீங்கள் அதுக்கேற்றாப்புல வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 1 கப் தண்ணி வந்து சேர்த்துருக்குறேன். நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரிசி வந்து நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. நான் நார்மல் நம்மளுடைய சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸோ இல்லை வந்து சீரக சம்பா கூட சேர்த்துக்கலாம். அந்த அரிசி போடுற வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ நான் இப்போ வந்து போட்டுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நல்லா கொதிக்கிறப்போ வந்து இந்த கரம் மசால் பொடி வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுட்டு மூடிடுங்க. நார்மல் நீங்கள் வந்து சாப்பாட்டு அரிசி வைக்கிறீங்கன்னா 3 விசில் வைங்க. சீரக சம்பா அரிசினா 1 விசிலும், பாஸ்மதி ரைஸ்னாலும் 1 விசிலும் வச்சிடுங்க. உங்கள் ரைஸ் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை பொறுத்து தான். ஸோ நான் வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசிலே வந்து பிரியாணி ரேஞ்சுக்கு வந்து செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 விசில் வச்சுட்டு விசில் போனதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா கமகமன்னு இந்த ஆலு மேத்தி ரைஸ் வந்து ரெடியாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிடலாம், இல்லை ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிடலாம், இல்லை ஒரு பன்னீர் ஃப்ரை வச்சு சாப்பிடலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு முட்டையை கூட நீங்கள் பொரிச்சு கொடுத்துடலாம். ஒரு லைட்டாக ஒரு மசாலா ஐட்டம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தயிர் வெங்காயம் மட்டும்தான் வச்சு சாப்பிட்ருந்தேன். அடி தூளாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் விரும்புவாங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் செய்யணும், 1 பாட் ரெசிபி தான் நீங்கள் அடிக்கடி செய்வீங்க அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.